தமிழகமெங்கும் வியாபித்திருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் அன்பான வணக்கம். உங்களில் ஒருவன் ரவிச்சந்திரன். டிக்ஷா ஆப்பில் தலைமை ஆசிரியர்கள் நிஸ்தா ட்ரைனிங்கிற்கு லாகின் செய்கிற வசதி இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே காணொளியானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதை ஆசிரியர்கள் என்ன நடைமுறையை பின்பற்றினார்களோ அதே நடைமுறையை பின்பற்றி தலைமை ஆசிரியர்கள் ப்ரொஃபைல் லாகின் செய்யலாம். ப்ரொஃபைல் லாகின் செய்த ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் இனிமேல் ஒவ்வொரு முறையும் ப்ரொஃபைலில் சென்று லாகின் செய்ய தேவையில்லை. ப்ரொஃபைல் லாகினில் ஏதாவது நமது விவரங்கள் விடுபட்டிருந்தால் மட்டுமே ப்ரொஃபைல் லாகினில் சென்று சப்ஜெக்டோ அல்லது இமெயில் ஐடியோ ஏதாவது இருந்தால் அதை மட்டுமே நாம் எடிட் செய்கிற வசதி அங்கு உள்ளது. அதனால் ஒவ்வொரு முறையும் நாம் ப்ரொஃபைலில் சென்று லாகின் செய்ய தேவையில்லை. ஆனால் மாநில அரசு கொடுக்கின்ற அத்துணை பயிற்சிகளையும் கோர்ஸ் லாகினில் சென்றுதான் பயிற்சியை முடிக்க வேண்டும். அது எவ்வாறு என்பதை பற்றி இப்பொழுது பார்ப்போம் வாங்க. டிக்ஷா ஆப்பை இப்பொழுது தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம். தேர்ந்தெடுத்து அதை தொடுகிறோம். தொட்டவுடன் இப்படியாக இந்த பேஜிற்கு அது செல்கிறது. இப்பொழுது நாம் முதலில் ஒரு முறையாவது ப்ரொஃபைலில் லாகின் செய்து நமது சுய விவரங்கள், எந்த வகுப்பு அல்லது ஏதாவது விடுபட்டிருந்தால் அதில் நாம் எவ்வாறு சேர்க்கலாம் என்பதற்காக ஒரு முறை ப்ரொஃபைலில் லாகின் செய்து சரிபார்த்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு முறையும் ப்ரொஃபைல் லாகின் செய்ய தேவையில்லை. இப்பொழுது ஒரே ஒரு முறை மட்டும் ப்ரொஃபைல் லாகினில் செய்து திருத்தங்கள் எவ்வாறு மேற்கொள்வது இருந்தால் மட்டுமே பார்க்கலாம். இப்பொழுது ப்ரொஃபைலை தொடுங்கள். தொட்டவுடன் இப்படியாக அந்த அடுத்த நிலைக்கு அது செல்கிறது. இப்பொழுது இப்படியாகத்தான் இருக்கும். கொஞ்சம் மேலே தள்ளுங்க, தன்னதான் லாகின் இருக்கும். லாகின் கொடுத்துடலாம். இப்படியாக இந்த பேஜிற்கு அது செல்கிறது. கீழே லாகின் வித் ஸ்டேட் சிஸ்டம் என்று இருக்கிறது அல்லவா, அதை இப்போது நாம் தேர்ந்தெடுத்து அதை தொட வேண்டும். தொட்டவுடன் கொஞ்சமாக மேலே செல்லும். மேலே சென்ற பிறகு மீண்டுமாக லாகின் வித் ஸ்டேட் சிஸ்டத்தை தொடுங்கள். தொட்டவுடன் அடுத்த நிலைக்கு அது செல்கிறது. செலக்ட் யுவர் ஸ்டேட். இப்போது ஸ்க்ரோல் செய்து தமிழ்நாடு என்று செலக்ட் செய்து கொள்கிறோம். சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்துட்டு இப்போ அடுத்த நிலைக்கு சென்று விட்டது. எம்இஸ் சைட்டுக்கு சென்று விட்டது. இப்பொழுது யூசர் நேம், பாஸ்வேர்ட், தலைமை ஆசிரியருடைய எண்ணாக இருந்தால் அதை கொடுத்து, பாஸ்வேர்டு என்னவோ அதை கொடுத்து நீங்கள் லாகின் செய்தால் ஆசிரியர்களுக்கும் சென்றுவிடும். இப்பொழுது தலைமை ஆசிரியர்களுக்கும் சென்றுவிடும். லாகின் கொடுத்துட்டோம். கொடுத்த பிறகு இப்படியாக அந்த பேஜ் வருகிறது. அடுத்த நிலைக்கு அது சென்று விட்டது. இப்பொழுது என்னுடைய ப்ரொஃபைல் அத்துணையும் காட்டுகிறது. நான் ஒரு முறை எடிட் செய்து பார்க்கிறேன். நான் ஏற்கனவே எடிட் செய்துட்டு 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு கொடுத்துட்டேன். உங்களுக்கு 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் அது முதல்ல கொடுத்துருப்பீங்க. மீண்டும் அதில் ஏதாவது சிறு தவறுகள் இருந்தால் கொடுத்துடுங்க. மீண்டுமாக கொடுத்து சேவ் செய்து கொள்ளலாம்.
இந்த வசதி மட்டும்தான். இப்போ சப்ஜெக்ட்டும் அதில் இல்லைன்னா சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட் நீங்கள்லாம் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் வந்து அது ஏற்கனவே நீங்கள் அதில் வரும், சேர்ந்தெடுத்துட்டு இருப்பீங்க, சப்ஜெக்டும் அதில் இருக்கும். ஆகினால் அது கொடுத்தவங்களுக்கு தேவையில்லை, கொடுக்காதவங்களுக்கு அப்படி இருந்தால் கொடுத்து நம்ம ப்ரொஃபைலை அப்டேட் செய்து கொள்ளலாம். ப்ரொஃபைலில் லாகின் செய்தால் இவை மட்டுமே நம்மால் செய்ய முடியும். வேறெந்த காரியத்தையும் நாம் இதில் செய்ய முடியாது. நமது ப்ரொஃபைல் சரியாக பள்ளிக்கூடம், மெயில் ஐடி, சப்ஜெக்ட்ஸ், மீடியம் எல்லாமே நாம் சரியாக இருக்குதான்னு ஒரு முறை பார்க்குறதுக்காக ப்ரொஃபைலில் நாம் இப்பொழுது லாகின் செய்து பார்த்தோம். ஆகையினால் ஒவ்வொரு முறைக்கும் இதில் சென்று நாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கோர்ஸ் ட்ரைனிங் நமக்கு கொடுப்பதெல்லாம் இதில் சென்று ப்ரொஃபைலில் சென்று நாம் லாகின் செய்ய வேண்டிய அவசியமே இனி கிடையாது. இப்பொழுது மேலே இருக்கிற 3 கோட்டை கண்டிப்பாக ஒவ்வொரு முறையும் நாம் லாக் அவுட் செய்துவிட்டுத்தான் வெளியே வந்துவிட வேண்டும். இப்போது 3 கோடு மேலே இருக்கிறது, அதை தொடுகிறோம். தொட்டவுடன் இப்படியாக இந்த பேஜுக்கு அது வந்துடும். கீழே லாக் அவுட் என்று இருக்கிறது, அதை தொட்டு வெளியே வந்து விடலாம். இப்பொழுது முழுமையாக நாம் வெளியே வரவில்லை. நாம் பேக் பட்டனை அழுத்துகிறோம். அழுத்திய பிறகு எக்ஸிட் த ஆப், எஸ் என்று கொடுக்கிறோம், வெளியே வந்து விடுகிறோம். இப்பொழுது ஒவ்வொரு முறையும் தமிழக அரசு கொடுக்கிற அத்துணை பயிற்சிகளையும் நாம் எவ்வாறு லாகின் செய்து பார்ப்பது என்பதற்காக வேண்டி மீண்டுமாக டிக்ஷா ஆப்பை தொடுகிறோம். தொட்டவுடன் இப்படியாக இந்த பேஜ் மாறுகிறது. இப்பொழுது இப்படியாக தொடுகிற இந்த பேஜில் கோர்ஸ் என்று இருக்கிறது அல்லவா, அதை தேர்ந்தெடுத்து நாம் தொடுகிறோம். தொட்டவுடன் இப்படியாக அது இருக்கின்றது. இப்பொழுது மேலே இருக்கிற லாகின் ஜாயின் டு எ கோர்ஸ், அதாவது லாகின் என்று இருக்கிறது, அதை தேர்ந்தெடுத்து நாம் தொடுகிறோம். தொட்டவுடன் இப்படியாக இந்த பேஜ் மாறுகிறது. வழக்கமாக கேட்பது போலவே நாம் லாகின் வித் ஸ்டேட் சிஸ்டத்தை தேர்ந்தெடுக்கிறோம். அதில் செலக்ட் ஸ்டேட்டை நாம் தேர்ந்தெடுத்து தமிழ்நாடு என்று கொடுக்கிறோம். சப்மிட் கொடுக்கிறோம். மீண்டுமாக சப்மிட் கொடுக்கிறோம். இப்பொழுது எம்இஸ் வலைதளத்திற்கு வந்து விட்டது. யூசர் நேம், பாஸ்வேர்ட், அதில் அதாவது தலைமை ஆசிரியருக்கு கொண்டு இருக்கிற யூசர் நேம் அவர்களுக்கு, ஆசிரியருக்கு கொண்டு இருக்கிற அவர்களுக்கு உண்டான யூசர் நேம், தலைமை ஆசிரியருக்கு உண்டான பாஸ்வேர்ட், ஆசிரியருக்கு உண்டான பாஸ்வேர்ட், அதை உள்ளீடு செய்ய வேண்டும். உள்ளீடு செய்து நாம் இப்பொழுது லாகின் செய்து விடுகிறோம். இப்பொழுது இப்படியாக இந்த பேஜ் இருக்கிறது. இப்பொழுது இப்படியாகத்தான் வரும். ஸ்டூடெண்ட் கோர்ஸ் என்று இருக்கிறது, டீச்சர்ஸ் கோர்ஸ் என்றும் இருக்கிறது. டீச்சர்ஸ் கோர்ஸில் நமக்கு நிஸ்தா பயிற்சியானது இன்னும் கொடுக்கப்படவில்லை. கொடுத்தால் இப்படியாகத்தான் ஒவ்வொரு முறையும் கோர்ஸ் என்று தேர்ந்தெடுத்து மீண்டுமாக அதில் அத்துணை பணிகளையும் செய்து அவற்றை நாம் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு முறையுமே மேலே இருக்கிற அந்த 3 கோடுகளை தொட்டு லாக் அவுட் செய்துவிட்டு தான் நாம் வெளியே வர வேண்டும். இப்பொழுது அந்த 3 கோடையும் நாம் தொடுகிறோம். தொட்டவுடன் இப்படியாக இந்த பேஜ் வருகிறது. இதில் லாக் அவுட் என்று இருக்கிறது அல்லவா, அதை தொடுவதன் மூலமாக லாக் அவுட் செய்துவிட்டு வெளியே வந்து விடலாம். லாக் அவுட் செய்துவிட்டோம். இப்பொழுது இப்படியாக வெளியே வந்துவிட்டது. முழுவதுமாக இந்த டிக்ஷா ஆப்பிலிருந்து நாம் வெளியே வரவில்லை. இப்பொழுது பேக் குறியை தொடுகிறோம். தொட்டவுடன் இப்படியாக அது எக்ஸிட் த ஆப், எஸ்ஆர்னு கேட்கும், எஸ் என்று கொடுத்து விடலாம். வெளியே வந்து விடலாம்.